நல்லாய காத்திடும் நன்மையான வழியிலே நடந்து சென்று நலமடைவோம் வாருங்களே. நடந்து சென்று நலமடைவோம் வாருங்களே. அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரில் வாழுவோம். அவரை தேடுவோம், அவரை நாடுவோம், அவரை பாடுவோம், அவரில் வாழுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. லூர்து அன்னையின் அன்பு உள்ளங்களே, சேலம் மறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலே இருந்து லூர்து அன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக வாழ்விலே பல மாற்றங்களையும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையும் பெற்றுக்கொள்வதற்காக அன்னையின் திருத்தலம் நோக்கி நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் சேலம் மறை மாவட்ட நம்முடைய பாசமிகு ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் பெயராலும் அனைத்து குருக்கள் துறவியர் பெயராலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த திருவழிபாட்டிற்கு அழைக்கின்றோம். இதோ உமது அடிமை என்கிற ஒரு அருமையான வார்த்தையினாலும் அவர் சொல்வதை கேளுங்கள் என்கின்ற இன்னொரு வார்த்தையினாலும் தன்னை முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்த அன்னை மரியா நம்மையும் அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்கும்படியாக அழைப்பு விடுக்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் அன்னையினுடைய தூய வாழ்வாக மாற்றம் பெற, அன்னை வாழ்விலே ஏற்பட்ட பல்வேறு போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இறைவனுடைய துணையினால் மௌனமாக தன் வாழ்வின் சவால்களை சந்தித்த அந்த ஆற்றலை இந்த திருப்பலியின் வழியாக நாமும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நம்மையும் நம் குடும்பத்தவர்களையும் நம் அன்பு செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். இறை அருளை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் குற்றம் குறைகளுக்காய் மனமிருந்தி ஆண்டவிடமாய் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு
உம்மை போற்றுகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. மாட்சிமைக்குரிய எங்கள் வானக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் தாய் மரியா லூர்து நகரில் பெர்னத் அம்மாவுக்கு தோன்றி ஜெபம் தவம் வழியாக உலகம் தூய்மை பெற பணித்தீரே. அதே லூர்து அன்னை வழியாக உமது ஆசீரை பெற வந்திருக்கும் இப்பக்தர்கள் அனைவரின் பாவங்களை மன்னித்து பிணிகளை போக்கி வறுமையை அகற்றி அவர்களது எளிய ஜெபங்களை ஏற்று அவர்களின் கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேற அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவருடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன்.
பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றிடத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும், அவரது சினம் அவர் தம் பகைவருக்கு எதிராய் மூளும் என்பதும் அறியப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனை எனதுள்ளம் ஏற்றி போற்றுதே, மீட்பராம் கடவுளை நினைந்து மகிழுதே. இறைவனை எனதுள்ளம் ஏற்றி போற்றுதே, மீட்பராம் கடவுளை நினைந்து மகிழுதே. அடிமையின் நிலையை அவர் கண்ணோக்கினார், என் தாழ் நிலையை அவர் உயர்த்தி விட்டார். இனிமேல் பல தலைமுறைகள் என்னை போற்றிடுமே, இதனால் என்னை பேறு பெற்றவள் என்றிடுமே. இனிமேல் பல தலைமுறைகள் என்னை போற்றிடுமே, இதனால் என்னை பேறு பெற்றவள் என்றிடுமே. ஏனெனில் வல்லவராம் கடவுள் அடியவர்க்கு அரும்பெரும் செயல் பல புரிந்துள்ளார். தூயவர் அவர் பெயராம் அஞ்சி நடப்பவர்க்கு தலைமுறை தோறும் இறங்கிடுவார். தோள் வலிமை தடையவர் இதம் காட்டி வருகிறார், சிறு குற்றோரை சிதறடித்து வருகிறார். இப்போதும் எப்போதும் அவர் மடியில் நான் அடிமை. இறைவனை எனதுள்ளம் ஏற்றி போற்றுதே, மீட்பராம் கடவுளை நினைந்து மகிழுதே. வலியோர் அரியணையை தூக்கி எறிகின்றார், பிறத்தால் நிலையை உயர்த்துகிறார். பசித்தோர் நிறைவடைய நலம் கொண்டு நிரப்புகிறார், செல்வர்களை வெறுமையாக்கினார். அவர் மூதாதையருக்கு உரைத்ததன்படியே தம் வழிமரபினரை நினைவில் நிறுத்தினார். இப்போதும் எப்போதும் அவர் மடியில் நான் அடிமை. இறைவனை எனதுள்ளம் ஏற்றி போற்றுதே, மீட்பராம் கடவுளை நினைந்து மகிழுதே. இறைவனை எனதுள்ளம் ஏற்றி போற்றுதே, மீட்பராம் கடவுளை நினைந்து மகிழுதே. அடிமையின் நிலையை அவர் கண்ணோக்கினார், என் தாழ் நிலையை
அவர் உயர்த்தி விட்டார். இனிமேல் பல தலைமுறைகள் என்னை போற்றிடுமே, இதனால் இதை பேறு பெற்றவள் என்றிடுமே. இனிமேல் பல தலைமுறைகள் என்னை போற்றிடுமே, இதனால் இதை பேறு பெற்றவள் என்றிடுமே. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 7-10 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்படையாதிருக்க இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டுத்தான் நான் மகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேருடையாள் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சைரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும்.
இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான அன்பு தாய் லூர்து அன்னையின் பாசமான பக்தர்களே, அக்ரஹாரம் மலையில் லூர்து அன்னைக்கு பெருவிழா என்றால் நாம் எல்லாருமே மகிழ்கின்றோம். எத்தனையோ பக்தர்கள் அன்னையின் திருத்தலங்களிலே கூடி வருகின்றார்கள். இன்றைக்கு மட்டுமல்ல, பல 100 ஆண்டுகளாக 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மால்கம் மக்கரிட்ஜ் என்ற பிபிசி வர்ணனையாளர் அங்கே சென்றிருந்தார். லூர்து அன்னையின் திருத்தலத்தில் பிரான்ஸ் நாட்டிற்கு ஜீசஸ் ரீடிஸ்கவர்டு என்ற அந்த நூலில் அவர் எழுதுவது இன்னும் நம்மை சிலிர்க்க வைக்கிறது. எத்தனையோ பேர் பல்வேறு திருத்தலங்களுக்கு, புனித இடங்களுக்கு போகிறார்கள். ஆனால் லூர்து அன்னையிடம் வருகின்றவர்கள் எல்லாரும் ஒரு புது தெம்பை பெறுகிறார்கள், மகிழ்ச்சியை பெறுகிறார்கள், சக்தியை பெறுகிறார்கள். இரவு 12 மணிக்கு எப்படியாவது மாதாவினுடைய குரோட்டோவில் அந்த கெபியிலே காலியாக படம் எடுக்கலாம் என்று நினைத்தோம். ஆனால் முடியவே இல்லை. தொடர்ந்து சொல்லுகிறார், எத்தனை பக்தர்கள் அங்கே வருகின்றார்களோ அத்தனை புதுமை என்கிறார். நோய் நீங்கினால்தான் புதுமையா? பிரச்சனை தீர்ந்தால்தான் புதுமையா? நம்பிக்கை இல்லாமல் வருகின்றவர்கள் நம்பிக்கையோடு செல்லுகின்றார்களே. கடவுள் மீது பற்றில்லாமல் இருந்தவர்கள் அவரை இறுக்கமாக பற்றி கொண்டு செல்கிறார்களே. சுயநலமிகளாக இருந்தவர்கள் தாராளமான வாழ்க்கைக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்களே. இதெல்லாம் புதுமை இல்லையா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த திருப்பலியில், இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்றால், கடவுள் பெரியவர். ஆண்டவர் இயேசுவின் தாய் மகத்தானவர். இவர்களால் எனக்கு மகிழ்ச்சி கிட்டும், ஆறுதல் கிடைக்கும் என்று நம்புவதால் தான் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. 1902ஆம் ஆண்டு அலெக்சிஸ் காரல் என்ற ஒரு டாக்டர், மருத்துவர், அவருடைய நண்பர் நோயாளிகளை லியோன் நகரத்திலிருந்து உடன் சென்று லூர்து நகருக்கு ஜெபிக்க அழைத்து போவது அவருடைய வேலையாயிருந்தது. அவர் திடீரென்று போக முடியவில்லை.
இந்த அலெக்சிஸ் கேரல் என்ற டாக்டருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நோயாளிகள் அடங்கி அந்த ட்ரெயினில் போகிறார். அங்கே மேரி பெய்லி என்று ஒரு பெண், 20 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அதுக்கு டிபி, ரொம்ப அக்யூட் டிபி. வயிறு பானை மாதிரி பெருசா வீங்கி போயிருந்தது. போற வழியிலே செத்து போயிடும். இது ஏன் எங்க கூட வருதே தெரியல. மற்ற கொஞ்சம் நோயா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் ஆஃப் அன்கான்சியஸ், நினைவே இல்லாம வயிறெல்லாம் வீங்கி இந்த மேரி பெய்லி கூட வருது. இவர் போய் பார்த்தார், கட்டாயமா செத்து போயிடும். போய் ட்ரெயின்ல இருந்து இறங்கி மாதாவனுடைய குரோட்டோவுக்கு போறதுக்குள்ள நிச்சயமா செத்தே போயிடும் என்று நினைத்தார். போனார்கள். அங்கே போய் நடந்ததுதான், அந்த ஆத்துல அந்த தண்ணியில இறக்குனா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொள்ளையிலே தண்ணீர் கொண்டு வந்து வயிற்றிலே, இந்த பெண்ணுடைய வயிற்றிலே ஊற்றினார்கள். முதல் தடவை உடம்பெல்லாம் சிலுக்குது, வலி அதிகமாகுது. 2ஆம் தடவை இன்னும் அதிகமாக வலி அந்த பெண்ணுக்கு. 3ஆம் முறை அந்த வயிறு பிளாட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சரியம் பாருங்கள். 1902 இந்த ஒரு பெரிய டாக்டர் இவர் பார்த்தார். செத்து போயிடும்னு நினைச்சேன். அன்னைக்கு சாயந்தரம் மற்றவங்கள போல எழுந்து சாதாரணமா சாப்பிட்டுச்சான் அந்த மேரி பெய்லி. பாருங்க, மனசு தொடப்பட்டது இவருக்கு. அப்பவே இல்லை, லூர்து அன்னை, அன்பு தாய் அன்னை கன்னிமரியா பரிந்து பேசுகிறார். இங்கே ஒரு தெய்வீக பிரசன்னம் இருக்கிறது. அதே போலத்தான் அக்ரஹார மலை கோயிலில் ஒரு தெய்வீக பிரசன்னம். எத்தனையோ பேர் வெளியே சொல்லவில்லை பாருங்க. இவரும் வெளியே சொல்லவில்லை. வெளியே சொன்னா இவ்வளவு பெரிய டாக்டர், முன்னேறி வருகின்ற டாக்டர், வேலையே போயிடும், யாரும் நம்ப மாட்டாங்க இவரை என்று சொல்லிவிட்டு வெளியே சொல்லவே இல்லை பாருங்க. 1912ஆம் ஆண்டு 10 ஆண்டு கழித்து இவருக்கு நோபல் பரிசும் கிடைத்தது. அப்போதும் வெளியே சொல்லவில்லை. அவ்வளவு பெரிய டாக்டர். ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு புதுவிதமான யுக்தியை கண்டுபிடித்தவர் அவர். அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. பிறகு கனடாவுக்கு போனார், அமெரிக்காவுக்கு போனார், ராக்ஃபெல்லர் யூனிவர்சிட்டிக்கு போனார். கடைசியாக இறப்பதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவர் இந்த உண்மையை வெளிக்கையிட்டு கடவுள் மீது நம்பிக்கையை அறிக்கையிட்டார். ஒரு பக்கம் மேரி பெய்லி குணமானது புதுமை, இன்னொரு பக்கம் ஒரு நாத்திகர் நம்பிக்கையாளரானது மிகப்பெரிய புதுமை. நாம் மனம் மாற வேண்டும், நம் வாழ்வு மெளிர வேண்டும். ஆறுதல் பெறுகின்றோம் நம் அன்பு தாயிடம், மகிழ்ச்சி அடைகின்றோம் அவருடைய பிரசன்னத்தால், உடனிருப்பால், தொடர்ந்த பரிந்து பேசலால், எடுத்துக்காட்டான வாழ்க்கையால். நாமும் அந்த தாயை போல இங்கிருந்து செல்ல வேண்டும், நம்பிக்கை அளிப்பவர்களாக, எதிர்நோக்கின் திரு பயணிகளாக. பிரியமானவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று லூர்து அன்னையை பார்த்து வேண்டுவோம். இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதாவாக நாம் வாழும் இடங்களிலே, பணிபுரியும் இடங்களிலே எல்லாருக்கும் இயேசுவை சுமந்து சென்று மகிழ்ச்சி அளிப்போம், ஆறுதல் அளிப்போம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாராய்
நாய் வாழ்முறை நம்புகிறேன் தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனாய் கன்னி மரியிடம் பிறந்தார் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் யாக்கோபின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு எழுகின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவுரை திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாவனில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பை தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடவே அதை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் பிரியமானவர்களே, மகனே ரசம் தீர்ந்து விட்டது, மகனே மகிழ்ச்சி தேவைப்படுகிறது, மகனே வெற்றி தேவைப்படுகிறது, மகனே நிம்மதி தேவைப்படுகிறது என் பிள்ளைகளுக்கு என்று நம் தாய் புரிந்து கொள்கிறார்கள். அவர் வழியாக நாமும் நம் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்பி தேவையானதை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தேவையில் இருப்பவர்களுக்கும் பெற்றுக்கொள்ள மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் அவரே எங்களுக்கு அன்பு தாயாக கொடுத்த எங்கள் லூர்து அன்னை வழியாகவும் தந்தருளும். ஆமேன். கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் வழியாக அளித்தரும் நேரம் காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் வழியாக அளித்தரும் நேரம் என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. உலகையும் படைத்து ஆட்சி புரியும் இறைவா, சேலம் மறை மாவட்ட மக்கள்
மனமகிழ்வுடன் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவற்றின் வழியாக எங்களையும் எங்கள் வாழ்வினையும் உமக்கே அர்ப்பணிக்கின்றோம். நீர்தாமே எமக்கு கருணையுடன் அளித்த காணிக்கைகளை பிறர் நலன்களுக்காக பயன்படுத்தவும் நன்றியுணர்வுடன் பகிர்ந்தளிக்கவும் வேண்டிய நல்மனதை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக லூர்து அன்னையை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை நாங்கள் ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை
அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் ஏற்றுரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆகுமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரையும் எங்களை மூடு புறவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திரு அவையை சிறப்பாக முதடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருள் செல்லும் ராயப்பன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நின்று ஜெபிக்கின்ற குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே,
எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கனிவுடன் சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. லூர்து அன்னை செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான புதுமை, நாம் எல்லாரும் மன்னிப்பவர்களாக மாறுவது, யார் மீதும் வருத்தங்களை சுமந்து கொள்ளாமல் இருப்பது. தாய் மன்னித்தார்கள், நாமும் மன்னிப்போம். மனமாற சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்வோம். நல்லது நடக்க அவர்களுக்கு ஆசிப்போம். அதன் அடையாளமாக மன்னிப்பை தெரிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர்.
பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாறிய வாழ்வை தொடங்க அழைப்பவர். இவரையே தேடி ஜெபிக்க அழைப்பவர். இவருடைய திருவிருந்தில் பங்கு பெற அழைக்கப்பட்ட நம் அனைவரும் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இது மங்கள நேரம், மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம், மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். மனவாளம் கண்டு மனதோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளியாடும். தேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூமலை போல, பாவம் துறந்து காலம் இருந்து வந்த உறவிது தங்கமே. இலைகள் சுமந்து மலர்கள் கவிழ்ந்து வீசும் தென்றலாக, உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உடைய வந்தவா வருடவே. மன்றாடுவோமாக. இறைவா, வானக உணவை உட்கொண்டு வளமையும் வலிமையும் பெற்றிருக்கும் நாங்கள் உம்மை நன்றி கூறி புகழ்கின்றோம். லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அவர் காட்டிய புண்ணிய வழியில் நடக்கவும், உமது எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும் எல்லா மக்களும் பெற்று மகிழ்வடையச் செய்யும் கருவிகளாக எங்களை பயன்படுத்தவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது உங்கள் எல்லாருக்கும் இந்த திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை, இறைவனுடைய சிறப்பு ஆசிரை நான் அளிக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. என்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. புனித லூர்து அன்னை வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடக் கூடியிருக்கும் நீங்கள் உடல் உள்ள நலம், அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றை பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.